இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சவுண்ட் டிசைன் பத்தி நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு சின் சென்ஸ். நாங்க இந்த மாரி ஃபில்ம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க போட்டுருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாரி ஏதாவது டாபிக் சஜெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, Instagram இல்லாட்டி WhatsAppல வந்து எங்க டிஎம் பண்ணுங்க. ஸோ ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். ஸோ இப்போ பேசிக்காக நம்ம சவுண்ட் இன் அ ஃபிலிம் அப்படின்றத பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்டு ஒரு படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆக்சுவலி டைலாக்ஸே இல்லாத சில படங்கள் கூட சவுண்டு மூலயமா நிறைய கன்வே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்ட் எடிட்டிங்னா எங்கே வரும்னா, அது ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணுறது. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஃபுல் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணலாம். அவங்க ஆர்டிஃபிஷியலாக சவுண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு குதிரை சவுண்டுன்னா அவங்களோட வாய்ஸ் மூலமாக அதை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எதனா ஒரு சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. டோர் லாக் சவுண்டு, இது எக்ஸாக்டாக நம்ம வந்துட்டு அந்த லைவ் சவுண்டு தான் கேட்கணுன்றது இல்லாமல் அவங்க சில இந்த ஃபைட் பண்ணும்போது சில சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம சவுண்ட் எடிட்டிங்னு சொல்லுவோம். கிரியேஷன், ரெக்கார்டிங்கு இதெல்லாம் சவுண்ட் எடிட்டிங்னு சொல்லுவோம். சவுண்ட் மிக்சிங்னா என்னன்னா, ஸோ இந்த சவுண்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம்ல, அது எந்த ஃபார்மாக வேணாலும் இருக்கலாம். மியூசிக்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி எந்த ஃபார்மாக வேணாலும் இருக்கலாம். அதோட ஆடியோ லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் சவுண்ட் மிக்சிங்னு சொல்லுவாங்க. ஒரு தியேட்டர்ஸில் இல்லை நம்ம ஹெட்ஃபோனில் கேட்கும்போது வெரி லெஃப்ட் சைடு மட்டும் கேட்கும், ரைட் சைடு மட்டும் கேட்கும். அந்த ஆடியோவை அப்படி சவுண்ட் மிக்சிங்கை அப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க. சில டைம்ஸ் மைன்யூட்டாக கேட்கும், சில டைம்ஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் மியூசிக் எல்லாம் போடும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக கேட்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் சவுண்ட் மிக்சிங்னு சொல்லுவாங்க. சவுண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் கேதர் பண்ணி வச்சு சொல்கிறேன். 3 விதமான சவுண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹியூமன் வாய்ஸஸ், ஃபிலிமில் ஹியூமன் வாய்ஸஸ், அதாவது டைலாக்ஸ் கன்வே பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த சவுண்டு தான். ப்ரீவியஸ் அதாவது பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஃபிலிமாக தான் வந்துன்னு இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் முன்னாடி ட்ராமாவாக க்ரியேட் ஆனது தான். ஸ்டேஜில் பார்க்கும்போது அவங்களே வாய்ஸ் போட்டு அங்கேயே டைரக்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி வச்செல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் தியேட்டரில் வரும்போது சைலண்ட் ஃபிலிமாக தான் வந்துருந்துச்சு. எந்த ஒரு டைலாகும் இல்லாமல். இந்த சார்லி சாப்ளின் படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் வெரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட இருக்காது. ஆக்சுவலி வெரி மியூசிக்லேயே கன்வே பண்ணின்னு போயிருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஹியூமன் வாய்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் இன் எ ஃபிலிம், இதுவும் பார்த்தீங்கன்னா லேட்டராக ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்கணும், மியூசிக் மூலமாக சில விஷயங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்த ஒரு விஷயம் தான். மியூசிக் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய இந்த டாபிக் பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இதுதான் மெயின். ஸோ ஒரு சின்ன விஷயத்த கூட எவ்வளோ ரியலிஸ்டிக்காக காமிக்கலாம் அப்படி, ஐ மீன் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை நம்ம கரெக்டாக காமிச்சிட்டாலே அது ஷார்ட் ஃபிலிமோ இல்லை ஃபியூச்சர் ஃபிலிமோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த வேர்ல்டுக்குள்ளே ஈஸியாக போயிட முடியும். நம்ம விஷுவலாக ஒரு விஷயத்தை காமிக்கும்போது அது எவ்வளோ நல்லா இருக்குமோ அதை விட பெரிய எஃபர்ட் வந்துட்டு இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு நம்ம கரெக்டாக கன்வே பண்ணிட்டோம்னா ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க ஆடியன்ஸு. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், டைஜெட்டிக் அண்ட் நான் டைஜெட்டிக் சவுண்ட் இருக்குது. ஸோ டைஜெட்டிக்னா அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கிற சவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருன்னா டோர் தட்டுறாங்க, அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ்க்கும் கேட்கும், நம்ம ஆடியன்ஸ்க்கான நமக்கும் கேட்கும். குதிரை ஓட்டும் போது அவங்களுக்கு கேட்குற சவுண்டு, இல்லைனா எதனா ஒரு பிளேட்டு கீழே விழும்போது, இல்லை யாருன்னா ஏதோ ஒரு கேரக்டரை அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டு அந்த கேரக்டர், அந்த ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ்க்கும் கேட்கறது தான் டைஜெட்டிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டைஜெட்டிக் சவுண்ட்ஸ், இதுக்கு மெயின் எக்ஸாம்பிள் மியூசிக். மியூசிக் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு கேட்குதோ இல்லையோ ஆடியன்ஸ்க்கு நம்மளுக்கு இங்கே கன்வே ஆகும். சில மியூசிக், அப்புறமா சில படத்தில் டேரக்டரே வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் கேட்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்க்கு கேட்கும். ஸோ இது வந்துட்டு டைஜெட்டிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க.
ஒரு சவுண்டு ஒரு படத்துல எந்த அளவுக்கு முக்கியம்னா, அந்த சவுண்ட வச்சு ஒருத்தவன் சும்மா பார்த்துன்னு இருந்தாலும், அந்த சவுண்டு மூலியமா அவன் எந்த மாதிரி வேல பார்க்குறான், அவனோட மோட்டிவ் என்னன்றது லைட்டா ஹிண்ட் குடுக்கலாம். ஸோ இப்ப டைரக்ஷன் என்னும்போது நம்ம விஷுவல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாம, சவுண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அ இதுக்கு ஆஃப்கோர்ஸ் நம்ம தனியா பண்ண முடியாது. அப்புறம் இது மியூசிக் டிபார்ட்மெண்ட்டோட வேலையும் கிடையாது. இதுக்குன்னு செப்பரேட்டா ஆடியோகிராஃபர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபோலி ஆர்டிஸ்ட், சவுண்ட் டிசைனர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களலாம் கன்சிடர் பண்ணி நம்ப விஷன் அவங்களுக்கும் சொல்லி, எப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிட்ட, இல்ல எடிட்டர் கிட்ட நம்மளோட ஸ்டோரி விஷன, வேர்ல்ட வச்சு புரிய வச்சு படம் எடுக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் டிசைனர்ஸ் கிட்ட கூட நம்ம வந்துட்டு கரெக்ட்டா புரிய வைக்கணும். இது எந்த மாரி ஜான்ர்ல போகுது, எதுக்காக இந்த சவுண்ட் இங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சீன் பை சீன் நம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். நெறைய படத்துல நம்மளுக்கு கனெக்ட் ஆகுற ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்ட் டிசைன்ல வந்துட்டு வேற லெவல்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்மளுக்கு சில படங்கள் படம் படம் மாரியே தெரியாது. அதுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் குடுக்கும். இது நெறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ்ல மிஸ் பண்ணாம பண்ணிடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும். இப்ப நெறைய படங்கள் பார்க்குறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸ விட ஆர்ட் ஃபிலிம்ஸ்ல நெறைய சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன விஷுவல் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு சவுண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினா இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு குடுக்குது. அந்த விஷுவலா நம்மளுக்கு கன்வே ஆகுறத விட, சவுண்டா கன்வே ஆகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு குடுக்குது. அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் கேள்வி அ பட்டது என்னன்னா, இப்ப ஒரு சவுண்ட் டிசைன் ஒரு படத்துக்கு ஒரு 2 1/2 மணி நேரம் படத்துக்கு மினிமம் 400-500 ஹவர்ஸ் அதுக்கு அந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் ஒரு ப்ராப்பர் சவுண்ட் டிசைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் டிசைனரே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அத இங்க கன்வே பண்ண விரும்புறேன். அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் அவுட்புட் வந்துட்டு தியேட்டருக்கு டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓடிடிக்கு டிஃபரெண்ட்டா இருக்கு. இப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா, டெலிவிஷன் அவுட்புட் ஒண்ணு, தியேட்டர் அவுட்புட் ஒண்ணுன்னு இருக்கும். ஸோ டெலிவிஷனுக்கு வேற அவுட்புட், தியேட்டருக்கு வேற அவுட்புட்ன்னு இருக்கும் ஆக்சுவலி. சைன் பண்ணும்போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது வேற வேற மாதிரி காப்பி குடுத்துருவாங்க. இப்ப ஓடிடியும் பூம் ஆனதுனால, ஓடிடிக்கு வேற மாதிரி ஒரு சவுண்ட் டிசைனும், தியேட்டருக்கு வேற மாதிரி ஒரு சவுண்ட் டிசைனும், அதுக்கப்புறம் டெலிவிஷனுக்கு வேற மாதிரி ஒரு சவுண்ட் டிசைனும் அ போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேள்வியோட, இந்த ஓடிடி சவுண்ட் மிக்சிங்க்கு அவங்களோட இப்ப எதனா ஒரு படம் சைன் ஆச்சுன்னா, அவங்களோட அக்ரிமெண்ட்ல இந்த சவுண்ட் டிசைன் பத்தி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காம். தியேட்டர்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற படம். பட் ஓடிடில ஏன்னா நெறைய பேர் மொபைல்ல தான் பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க ரேரா தான் இந்த ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ் இதெல்லாம் ப்ராப்பரா வச்சு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அதனாலேயே நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காம். ஏன்னா அவங்க கேட்கும்போது எந்தவித ஃபீலும் வந்துரக்கூடாது அவங்களுக்கு. எதனா ஒரு நாய்ஸ் தேவையில்லாத நாய்ஸோ, ஒரு ஊஃபர் சவுண்டு அந்த மாரி வந்துரக்கூடாதுன்ட்டு நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்களாம். மெயினா ஓடிடில ப்ரிஃபர் பண்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோ சவுண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். அட்மாஸ விட 5.1 விட ஸ்டீரியோ சவுண்ட் தான். இதெல்லாம் என்ன ஏதுன்றத கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அதே அப்புறம் டிவி சவுண்டு அது செப்பரேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, எந்த தியேட்டர்ல பால்கனி இருக்கோ, அந்த தியேட்டர்ஸ்ல வந்துட்டு முழுமையா அந்த படத்தோட சவுண்ட் டிசைன உணர முடியாதாம். அதனால தான் நம்ம மல்டிப்ளெக்ஸ்ல பார்க்குற படத்துக்கும், நார்மல் தியேட்டர்ல பார்க்குற படத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரே படம். எனக்கு இது எப்ப தெரிஞ்சுச்சுன்னா, கபாலி படம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு காலைல 5 மணிக்கு வந்துட்டு பயங்கர அது கிரேஸ் இருந்துச்சு அந்த படம். காலைல 5 மணிக்கே போயிட்டு தியேட்டர்ல உட்காந்து பார்க்குறேன். அதே ஹவுஸ்ஃபுல் கிரவுடோட ஃபேமிலியோட இன்னொரு தடவ ஆம் அ ஒரு ஒரு 3 டேஸ் கேப்புக்கு அப்புறம் பார்க்குறேன். எனக்கு சவுண்டிங்கா நெறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. இது இங்க கத்துற மாரி தான் அங்கேயும் கத்துனாங்க ஆக்சுவலி. ரஜினி சார் படம் இல்லையா? ஸோ அங்கேயும் கத்துனாங்க. ஆனா சவுண்டிங்கா நெறைய கன்வே ஆச்சு. ஏன்னா இது சிங்கிள் ஸ்க்ரீனு. பால்கனி எதுவும் கிடையாது. ஒரே ஃப்ளாட்டா இருப்பாங்க. மேக்ஸிமம் மல்டிப்ளெக்ஸ்ல அதுக்கு தான் பால்கனி இருக்காது. ஆனா இந்த தியேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பால்கனி இருக்கும்போது ஒரு டிஃபரெண்ட் அதாவது கேட்காத சவுண்ட் எல்லாம் லைட்டா நெறைய கேட்டுச்சு. ஸோ இதுவுமே வேறுபடுது அப்படின்ற ஒரு விஷயம். ஆ ஸோ இவ்வளோதான் நான் கலெக்ட் பண்ணது. ரொம்ப பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். இப்ப வேற யாருனா ரொம்ப டெக்னிக்கலா இல்லாம ஒரு பேசிக்கா அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாயிண்ட்டு நம்ப சவுண்டு ஆக்சுவலி இது என்ன மாரி ஜான்ரு, என்ன மாரி தீம், என்ன மாரி ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால சவுண்டையும் நம்ம ரைட்டிங்லயே மென்ஷன் பண்ணிட்டோம்னா, இன்னும் ஹெல்ப்ஃபுல் ஆகும் அப்படின்னு நெனைக்கிறேன். அத நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. நான் வந்துட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு, எடிட்டையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சவுண்ட்
டிசைன் ஆட் பண்ணுவேன். ரொம்ப லைவ்லியாக இருக்கணும்னு நினச்சி நிறைய சவுண்ட் ஐ மீன் ஃப்ரீ வெப்சைட்ஸில் கிடைக்கும் இல்லை. ஸோ நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி 1க்கு 3 தடவை கேட்டு பார்த்துட்டு அது நம்ம படத்துக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அப்போ எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் இருப்பேன். சவுண்ட் டிசைன் எடிட் பண்ணும்போது மட்டும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்க மாட்டேன். ஏன்னா ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமலேயும் அது கன்வே ஆகுதா அப்படின்னு பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் போட்டு ஒரு தடவை கேட்டுக்குவேன். இப்படி ஒர்க் பண்ணுவேன் எடிட்டிங் டேபிளில் நான் இது பண்ணும்போது. இப்போ நிஷா படத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணேன்னா ஃபேன் சவுண்ட் ஒரு விஷுவல் ஒன்று டிஸ்டர்ப் ஆகினே இருக்கும். ஏன்னா ஃபேன் ஓடினே இருக்கும், இங்கே ரொம்பவே இருக்கும். அதனால் ஃபேன் ஓடினே இருந்துச்சு. ஆனால் சினிமாட்டோகிராஃபிக் லைட்டிங்கில் அது ஒரு மாதிரி ஜிஸ்ன்னு ஒரு மாதிரி கிரெயின்ஸ் மாதிரி ஒன்று வந்துச்சு. கிரெயின்ஸ்னு எக்ஸாக்டாக இல்லை, ஒரு மாதிரி பிளாக் ஷேடோ எங்கே அடிச்சுனே இருந்துச்சு. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ஃபேன் சவுண்டு நான் நிறைய வெப்சைட்ஸில் கேட்டு பார்த்தா எல்லாம் இந்த இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி ஃபேன் சவுண்ட் இருந்துச்சு. என்னோடய ஃபேன் சவுண்டுக்கு சிங்க் ஆகல. அப்படியே ஃபேன் சவுண்டு ஓகேவா இருந்தாலும் அந்த கேரக்டர் நடுவுலையோ இல்லை லைட்லேயோ பேக்ரவுண்ட்லேயோ டக்குன்னு அடிச்சுன்னு இருக்கும்ல பிளாக் ஷேடோ, அதுக்கு மேட்ச் ஆகலை. அதனால் என்ன பண்ணேன், என்னோடய ஃபேன் சவுண்டையே ஆன் பண்ணி விட்டு ஆடியோ ரெக்கார்டர் இருக்குது என்கிட்ட. ஸோ அதை நைட் டைமில் எல்லோரும் தூங்கிட்ட பிறகு சைலண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எங்கேயோ கொஞ்சம் இந்த குருவி சவுண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கேட்டுச்சு, அதை மட்டும் எடுத்தால் தனியாக பிரித்து வச்சுட்டு ஆட் பண்ணி விட்டேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ லைவாக இருந்துச்சு ஆட் பண்ணிட்ட பிறகு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ பாயிண்ட் என்னன்னா, நம்ம சவுண்ட் டிசைன் எடிட் ஆகிட்ட பிறகு பண்ணாமல் இப்போ ரைட்டிங்லேயே அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா ஒரு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் பாயிண்ட்டு. இப்போ அடுத்து நான் பண்ண போகிற படத்தில் அதை தான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சேது ப்ரோ தான் ரைட்டிங் பண்ணுறாரு. அவர்கிட்ட இதை மென்ஷன் பண்ணி சொன்னோன்னே அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. ஒரு சின்ன வாட்டர் ட்ராப்பு எங்கன்னா வருது, இல்லைனா பிளேட்டு சத்தம் எங்கன்னா வருது, அவங்க மூச்சு சவுண்டு, இது எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணி எழுதுகிறோம். எங்களுக்கு ரைட்டிங்காகவே ரொம்ப தெளிவான ஒரு இது இருக்குது. ஐ மீன் நான் சொல்கிறது வந்துட்டு டைஜெட்டிக், அந்த கேரக்டர் கேட்குற சவுண்ட்ஸ் தான். நான் டைஜெட்டிக் இன்னும் முடிவு பண்ணல, ஏன்னா மியூசிக் டைரக்டர் இன்னும் கிடைக்கல. அது கிடைச்சிட்ட பிறகு தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம். இப்போ வேற யாருன்னா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சவுண்ட்ஸ் அவர் சொன்னதுதான் உண்மை. பட் ஆனால் இப்போ எப்படின்னா சவுண்டை பொறுத்த வரைக்கும் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டேபிள்லயோ இல்லை சவுண்ட் மிக்சர்ஸ் கடையோ மட்டுமே இல்லாமல் ஷூட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராசஸ் இருக்கு சவுண்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க. ப்ரொடக்ஷன் ரெக்கார்டர், ப்ரொடக்ஷன் மிக்சர்னு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலை என்னன்னா, ப்ரொடக்ஷன் ரெக்கார்டரோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்வர்சேஷன் சீன் நடக்குது அப்படின்னா, ஒரு இப்ப நம்ம இன்டர்வியூஸ்லாம் பார்ப்போம், அந்த காலர் மைக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸும் அந்த மைக் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்னன்னா அது சீன்ல தெரியாத அளவுக்கு மறைச்சிருவாங்க. அந்த காலர் இன்சர்ட்லேயே அந்த மாதிரி சம்திங் ஏதாவது மறைச்சிட்டு அந்த சுற்றி டால்மியோல ஒரு 2 டால்மியோ, இப்போ ஒரு கேரக்டர் பேசுறாங்கன்னா ஒரு கேரக்டருக்கு காலர் மைக் அந்த மாதிரி கொடுத்துட்டு சுற்றி ஓவராலா எல்லா சவுண்டையும் கேப்சர் பண்றதுக்கு ஒரு டால்மியோ மாதிரி ஒன்று வச்சுட்டு அந்த சீனை ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீனை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னதான் நம்ம பேசினாலும் ப்ராப்பரா செட் பண்ணாலும் நாய்ஸஸ் வரும். ஸோ அந்த நாய்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ஆடியோ வாய்ஸஸை மட்டுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்றது வேலை தான் இந்த மிக்சரோட ப்ரொடக்ஷன் மிக்சரோட வேலை. ஸோ அதை பண்ணிட்டு அவர் எடிட்டிங் டேபிளுக்கு அனுப்பிச்சு விடுவாரு. ஸோ அங்கே அதை வந்து ட்ராக்கா யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த அங்கேயே சில இதெல்லாம் நடக்கும், சில பல டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எதை வேணுமோ வேணாமாங்கிறத மியூட் பண்ணிட்டு எடிட்டர் அதை வேலையை பார்த்துப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரொடக்ஷன் இல்ல ஷூட்டிங் டைம்லயும் இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இவங்களோட வேலையே இதுதான், இதை மட்டுமே பண்றதுதான் இவங்களோட வேலை. ஸோ அந்த மாதிரி இவங்க 2 பேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டி இந்த ஸ்கிரிப்ட்லயே நமக்கு என்ன மூட் ஆஃப் சவுண்ட்ஸ் வேணும்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அது நந்தீஷ் சொன்ன மாதிரி அதை ஸ்கிரிப்ட்லயே எழுதணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது வந்து ஸ்கிரிப்ட்லயே எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் அதை ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா சுப்பீரியர் சவுண்ட் எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்ல என்ன நடக்கும்னா, இந்த சுப்பீரியர் சவுண்ட் எடிட்டரும் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் இந்த படத்துல யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அந்த டிஸ்கஷனுக்கு ஸ்பாட்டிங் செஷன் கூட சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டிங் செஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்ல நடக்கும். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு விஷுவலை வச்சு நடக்கும். அப்புறம் படம் முழுசா ஷூட் பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல ஒன்று நடக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த 3 ஸ்டேஜஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது 3 தடவை தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை, என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட நடக்கலாம். ஸோ அது ஒரு டிஸ்கஸ் மாதிரி, இந்த எந்த மாதிரியான சவுண்ட்ஸ், அதாவது
எல்லா சவுண்ட்ஸுமே நம்மளால வாய் வார்த்தையா சொல்ல முடியாது. சில சவுண்ட்ஸை நம்மளால வாய் வார்த்தையில சொல்ல முடியும், டிசைட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சவுண்ட்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். அந்த விஷுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் டவுன் பண்ணுங்க, இதை கொஞ்சம் ஹை பண்ணுங்க அப்படின்னு அதை கேட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது மூலியமா கரெக்ஷன் சொன்னாதான் அது கிடைக்கும். ஸோ அதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல அந்த சவுண்ட்ஸ் கம்மி பண்ணுங்க, அதிகம் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு அதை நம்ம அப்படி டைரக்டர்ஸ் அதை கையில வாங்குவாங்க. ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஃபீல்டுல சினிமாவை பொறுத்த வரைக்குமே எதுவுமே தப்பு எதுவுமே ராங்னு எதுவும் கிடையாது. எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் பேசஸ்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நாவல்ல நம்ம படிச்சிருப்போம். நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு சூற காத்து அடிக்குது அப்படிங்கிற மாதிரி, ஒரு பேய் காத்து அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நாவல்ல சொல்லிடுவாங்க. ஸோ அதை விஷுவலா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும்னா, அந்த பேய் காத்துங்கிறது ரொம்ப அமைதியா ரொம்ப ஸ்லோவாவும் அந்த காத்துக்கான சவுண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சூறாவளி மாதிரியான அந்த சவுண்டையும் நம்ம அதுல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 சவுண்ட்ல எந்த சவுண்டும் இந்த படத்துக்கு செட் ஆகுங்கிறது அந்த டைரக்டரோட காலும். அவர் மைண்ட்ல ஒண்ணு யோசிச்சிருப்பார்ல, எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இப்படி இருந்தாதான் என் மூடு என்னோட சீனை அதை என்கேஜ் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இது வந்து இதுல எதுவுமே தப்பும் கிடையாது, எதுவுமே ராங்கும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கரெக்ட், எவ்ரிதிங் இஸ் ராங். அதுதான் இதோட பேசஸ்மெண்ட். ஸோ அது அந்த மாதிரிதான் இதுல நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த சவுண்ட் மிக்சிங் சொன்ன மாதிரி அதே தான் 400 hours வந்து பாத்தீங்கன்னா இது கம்பல்சரியா வேணுங்கிறது உண்மைதான். ஸோ இதுல வந்து ஒரு சில இதுல என்னன்னா, இதுல என்ன சொல்றது, ஒரு பிரச்சனைன்னு என்னன்னா, இன்னைக்கு ஃபுட்டேஜை கொடுத்து நாளைக்கே சவுண்டு கேட்க வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸ்லயும் வந்து ஒர்க் பண்ற ஆட்கள்லாம் இங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் இங்க இதுல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சவுண்ட் பாக்குறப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கும் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குமான சவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வேரி ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஒரு முக்கியமா சொல்லணும்னா விஜய் ரத்னம்னு ஒரு சவுண்ட் மிக்சர் ஒருத்தர் இருக்காரு, சவுண்ட் டிசைனர் ஒருத்தர் இருக்காரு தமிழ்ல. ஸோ அவரோட இன்டர்வியூல நான் பார்த்தப்போ அவர் ஒன்று சொன்னாரு, எனக்கு வந்து நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் வந்து ஆஃபர் கிடைச்சது. ஸோ அதை நான் ஒர்க் பண்றப்போ அது வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது, என்னுடைய ஒர்க் பேட்டர்ன் நான் ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது செட் ஆகல. ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ப்ராஜெக்டை வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 10 minutes ஃபுட்டேஜை கொடுத்துட்டு இதுக்கு எனக்கு சவுண்ட் மிக்சிங் பண்ணி கொடுங்க, இது நல்லா இருந்ததுன்னா நான் ஹோல் ஃபிலிம்கான ப்ராஜெக்டையும் உங்களுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியப்போ ஒரு 3 days ஒரு 1 week வந்து அவர் ஒர்க் பண்ணி அந்த ஃபைலை அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அங்க சுப்பீரியர் என்ன சொல்றது, சுப்பீரியர் சவுண்ட் எடிட்டர் அவர் தான் இந்த ஃபுட்டேஜ் அனுப்பிச்சு அவர் தான் கேட்பாரு. ஏன்னா அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்ல டைரக்டர் கூட. ஸோ அதனால அவருக்கு தெரியும் இந்த படத்தோட மூடு எப்படி இருக்கணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் மூலியமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா டைரக்டரோட கம்யூனிகேஷன் நடக்காது. இவர் தான் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டைரக்டருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான், இந்த சுப்பீரியர் சவுண்ட் எடிட்டர். இவர் தான் எப்பவுமே கூடவே இருப்பாரு. மியூசிக் டைம்ஸ்ல ஷூட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா இவரோட இது நிறைய இருக்கும். பேசிக்கா இவரோட வேலை சுப்பீரியர் பண்றதுதான். அதான் ஸோ என்ன சொல்றோம்னா, அப்படி ஒர்க் பண்றப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்ன சொல்றது, இந்த நாங்க நினைச்சது அளவுக்கு இது வரல, இது வேற மாதிரி இருக்கு, இது செட் ஆகாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ அப்புறமா அவர் என்ன யோசிச்சாருன்னா, ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, அங்க ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அந்த சவுண்ட் பேட்டர்ன். ஸோ அதை எனக்கு கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்காக எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அனுப்பிச்சு விடனவே அப்பதான் அவருக்கு புரிஞ்சது என்னன்னா, இங்க நம்மளுடைய சவுண்ட் எடிட்டிங்கும் சரி அவங்களோட சவுண்ட் எடிட்டிங்கும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம சவுண்ட்ல எல்லாம் நம்ம ரோட்ல நடந்து போனோம்னாலே 1008 சவுண்ட் நமக்கு கேட்கும். ஒரு டிராபிக்ல இறங்கினோம்னாலே சத்தம் ஜாஸ்தியா இருக்கும், ஆர்ன் அடிக்கிற சத்தம், மாடு கத்துற சத்தம், அந்த டிராபிக் சத்தம், நிறைய சத்தம் கேட்கும். பட் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சத்தமே இருக்காது. அந்த சத்தம் ஆம்பியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப சைலண்டா தான் இருக்கும். எவ்வளவு நேரம் டிராபிக்கா இருந்தாலும் ஆரன் அடிக்காம அப்படியே சைலண்டா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கல்ச்சரே வந்து பாத்தீங்கன்னா சவுண்டோட நம்ம நிறைய சவுண்ட்ஸ் கேட்டு வளர்றதுனால ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அவங்க வந்து எல்லாமே கீப் இட் சிம்பிள், அதுதான் அவங்களுடைய பிரின்சிபல். அந்த பிலிம்ஸ் எல்லாம் அவர் சொன்னது அதான், அவங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த சிம்பிளா அதை இது பண்ணி அதை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது இங்கேயும் நடந்திருக்கு, நிறைய படங்கள் இதா இருந்திருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பிலிம்ஸ் நான் சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் த பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்டை வந்து பாத்தீங்கன்னா
என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளா வச்சோம்னாலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது நான் அது மாதிரி அந்த பேட்டர்ன்லாம் நான் பார்த்துட்டு இங்க வந்து அந்த மாதிரி சிம்பிளா ஒரு சவுண்ட் பேட்டர்ன்லாம் நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டேரக்டர்ஸுக்கு அது பிடிக்கல, அது செட் ஆகல. ஸோ இங்க நம்ம ஒர்க் பண்ற பேட்டர்ன் வேற, அங்க அவங்க ஒர்க் பண்ற பேட்டர்ன் வேற. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அந்த அவர் என்ன சொன்னார்னா, இப்போ ஒரு ஒரு இந்த சவுண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த காம்ப்ளிகேட் பண்றது ரொம்ப ஈஸி. பட் ஆனா அது ஒரு விஷயத்த சிம்பிளா கன்வே பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் காம்ப்ளிகேட்டட்னா நிறைய சவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு அதை நம்ம அழகா அதை இது பண்ணி மேட்ச் பண்ணி கொண்டு போயிடலாம், அது பிரச்சனையே இல்லை. பட் ஆனா ஒரு 4 ட்ராக் 3 ட்ராக் தான் ஒரு சவுண்டு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பரா நிறுத்தி கொண்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் நான் சேகரிச்ச ஒரு விஷயம். ஆனா இந்த ஃபாலி டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்றோம்ல, இந்த ஃபாலி டிபார்ட்மெண்ட்டுக்கான இந்த ஃபாலிங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் இந்த அமெரிக்கன்ஸ் தானே இந்த பிலிம் இதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து இந்த சவுண்டை படத்துல ஆட் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த சவுண்டர்லாம் லைவ் சவுண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணி படத்துல எடிட்டிங் டேபிள்ல வச்சு ஒர்க் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு செட் ஆகலைங்கிறப்போ ஜாக் ஃபாலிங்கிற ஒருத்தர் தான் சொன்னார், இந்த மாதிரி இதை ஆர்டிஃபிஷியலா நம்ம இந்த சவுண்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இதுக்கு ஃபாலி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி இதை ஃபாலி ரெக்கார்டர், ஃபாலி மிக்சர், ஃபாலி எடிட்டர்னு சொல்லி அந்த ஃபாலில ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு எனக்கு. அதான் ப்ரோ, நீங்க சொன்னது வந்துட்டு அந்த லைவ் சிங்க் மேட்டர் தானே. தமிழ் ரேரா தான் அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். கார்கி, அப்புறமா கடைசி விவசாயம். லைவ் சிங்கிறது என்னன்னா, லைவ் சிங்ஸ் எடுத்துப்பாங்க, பட் அதை அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சில எது வேணுமோ எது வேணாம், ஏன்னா அங்க மொயன்ற மாதிரியான சத்தங்களும் வரும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. இது வந்து சவுண்ட் பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, யதார்த்தமா எது க்ளோஸ் டு ரியாலிட்டிங்கிறது சொல்லவே முடியாது. சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸாஜரேட் பண்ணி தான் நம்ம வந்து அதை கன்வே பண்ணி ஆகணும். சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து சினிமாவே அப்படிதான். இதுல ரியாலிட்டிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, எல்லாத்தையுமே எக்ஸாஜரேட் பண்ணி தான் நம்ம சொல்றோம். பட் அதுல இது ரொம்ப பர்பஸ். இதுல வந்து இப்ப நீங்க ஒரு நார்மலான ஒரு கன் ஷூட் புல்லட் வெளியே வர்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மைல்டா தான் இருக்கும். அது ரொம்ப பிளாஸ்ட் ஆகிற மாதிரியான சவுண்டாலாம் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் ஆனா நம்ம படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரியல் சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம இதுல யூஸ் பண்ணோம்னா அது வந்து செட் ஆகாது. இப்போ ஒரு அந்த என்ஜாய் பண்ண மாட்டாங்க ஆடியன்ஸ். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு எக்ஸ்ப்ளோஷேஷன் நடக்கிற மாதிரி, இல்ல ஒரு அவர் சொன்னார் இந்த அந்த இவரு அந்த சவுண்ட் டிசைனர் சொன்னார், இந்த மாதிரி நாங்க வந்து சில கன் ஷாட் சீன்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் இருக்குல்ல, அந்த 11 என்னது ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ 11 வரும். ஸோ அந்த சவுண்ட்ஸ்லாம் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தார். அண்ட் தென் சவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த சவுண்டை எடுத்து கூட எந்த சவுண்டுக்கு வேணாலும் நம்ம அதை மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அதில் ஒரு எக்ஸாம்பிள் அவர் ஒன்று சொன்னார்னா, அவர் இந்த கவன் படத்துக்கு இந்த கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ணார், விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. அந்த படத்தோட சவுண்ட் மிக்சர், சவுண்ட் டிசைனர் அவர் தான். அதுல ஒரு சீன், ஒரு கடைசி டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கார் ஓட்டிட்டு வந்து அந்த கார் வந்து கவுந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஸோ அந்த ஷாட்டுக்கு அவர் டிசைன் வந்து அந்த சவுண்ட் அவர் எப்படி இது பண்ணாருன்னா, ஹியூமன் ஃபேட் இருக்குல்ல, அந்த ஃபேட் அதுல இருந்து அந்த சவுண்டை எடுத்து அதை கொஞ்சம் லென்த்தா இது பண்ணி அதுல இருந்து ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணி அவர் வந்து அந்த மாதிரி பண்ணாரு. ஸோ அதனால இதுல இருந்து தான் நம்ம இந்த சவுண்ட்ஸ் எடுக்க முடியும்லாம் கிடையாது. எதுல இருந்து வேணாலும் எந்த சவுண்ட்ஸை வேணாலும் எடுத்து நம்ம இதுல மேட்ச் பண்ணி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஆமா, ரீசெண்டா லோகேஷ் கூட ஏதோ மட்டன் சாப் பண்ற சவுண்டு, ஷர்ட்ல அடிக்கிற சவுண்டு, அதெல்லாம் எடுத்து நாங்க ஃபைட்டிங்ல மேட்ச் பண்ணியிருந்தோம். அப்படி அது வந்து இந்த மாஸ்டருக்கும் விக்ரமுக்கும் ஒரு மீட்டை வந்து ஷீட்டா கவர் பண்ணி அதுல அடிச்சு இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. மெட்டல்ல அடிச்சு நாங்க அந்த சவுண்ட் இதை எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. அந்த இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சவுண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே லைப்ரரிஸை வச்சுதான் நம்ம பேட்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட்ஸா நம்ம இன்னும் அதை யூஸ் பண்றது இல்லை. அது இப்ப வர்றவங்க தான் அதை கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரெண்டா டைப் பண்ணலாம். ஏன் இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் தான் வைக்கணுமா, ஒரு இப்போ டிபிக்கலா ஒரு ஃபைட்டிங்னா இந்த சவுண்ட்ஸ் தான் இருக்கணுமா, இதை தாண்டி பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இது பண்றதுனால அஃப்கோர்ஸ் லோகேஷ் கனகராஜ் ஃபைட் சீக்வன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அதை விஷுவலாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மோர் ஓவர் இந்த சவுண்டிங்கை பத்தி நம்ம பேசுறப்போ, இப்போ ஹெச் வினோத் வந்து அவருடைய துணிவு படத்தோடைய இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நான் வந்து இப்போ தேட்டர்ல எல்லாம் போய் படம் பார்க்க மாட்டேன், ஏன்னா
இங்க நான் வந்து சவுண்ட் மிக்சிங்லாம் பண்ணி எடிட்டிங் டேபிள்ல அந்த ப்ராப்பரான சவுண்ட் எஃபெக்ட்ல நான் ஒரு படத்தை நான் பாத்துறேன். அந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தியேட்டர்ல கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்பீக்கர் கேட்காம இருக்கும், ஒரு ஸ்பீக்கர் கம்மியா இருக்கும். இல்ல அதோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வால்யூம்ஸ் எல்லாம் கம்மியா வச்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறப்போ எனக்கு நான் அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு இங்க வந்து நான் அந்த ஒரு படத்தை பாக்குறப்போ என்னால அந்த நான் அங்க எடிட்டிங் டேபிள்ல அந்த சவுண்ட் மிக்சிங் டேபிள்ல நான் பார்த்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு அந்த படத்தை என்ஜாய் பண்ணதை வந்து என்னால தியேட்டர்ல என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் தியேட்டர்ல எல்லாம் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்காவாசி டைரக்டர்ஸ் சொல்ற காரணம் அதுதான். இங்க நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சில தேட்டர், எல்லா தேட்டரும் நான் சொல்ல, சில தேட்டர்ஸ்ல அந்த பிரச்சனை இருக்குல்ல. ஸோ அந்த இது வந்து எனக்கு அதுல கிடைக்காது. ஸோ அதனால நான் தேட்டர்ல போய் படம் பார்க்கறது இல்லை அப்படிங்கறதுலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையும் இங்க இருக்கு. நம்ம ஒர்க் எடிட்டிங் பண்றப்போ நம்ம கிட்ட ப்ராப்பர் சவுண்டிங் சிஸ்டம் இருக்கு. பட் அது வந்து நிறைய தேட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்டிங் சிஸ்டம்ஸ் வந்து கரெக்டா இருக்காதனால நம்ம ஆடியன்ஸா இருக்கிறப்ப நமக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால நமக்கு அதுல குறை எதுவும் தெரியாது. பட் டிரெக்டர்ஸ் பல தடவை பார்த்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 தடவையாச்சும் எடிட்டிங் டேபிள்ல படத்தை பார்த்துருவாங்க. அப்படி பார்த்துட்டு வர்றப்போ அது எக்ஸைட் பண்ணாதுங்கிறதுனாலயே அவங்க பல டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் டேபிள்ல பாக்குறதோட நிறுத்திடுறாங்க, தியேட்டருக்கு வர்றது இல்லை. ஸோ அது ஒரு பாயிண்ட்.